பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய ராணுவம் மேற்கொண்டு வந்த நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. இந்திய ராணுவத்திற்கு ஆதரவாக ஒற்றுமை பேரணி நடத்தப்படும் என்று திருச்சியில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதன்படி சென்னை கடற்கரை சாலையில் உள்ள காவல்துறை இயக்குநர் அலுவலகம் அருகில் இருந்து பிரம்மாண்டமான பேரணி தொடங்கியது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தொடங்கிய இந்த பேரணியில் முன்னாள் முப்படை வீரர்கள், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் டிஜிபி சங்கர் ஜிவால் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். அத்துடன் காங்கிரஸ், இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சி, கொங்குநாடு மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்கள் இந்த பேரணியில் பங்கேற்றனர். திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி, இஸ்லாமிய கிறிஸ்தவ மத தலைவர்களும் இந்த பேரணியில் பங்கேற்றனர். அத்துடன் முப்படைகளைச் சேர்ந்த முன்னாள் வீரர்கள், கல்லூரி மாணவ மாணவிகள் என பல ஆயிரக்கணக்கானோர் பேரணியில் பங்கேற்றனர். இந்தியா பன்முகத்தன்மையின் அடையாளம். பயங்கரவாதம் போன்ற அச்சுறுத்தல்களுக்கு எதிராக எப்போது ஒன்றுபட்டு நிற்கின்றோம். இந்தியா ஒன்றுபட்டால் எந்த சக்தியாலும் நம்மை தடுக்க முடியாது. ஒற்றுமையே வலிமை. ராணுவ வீரர்களின் தன்னலமற்ற சேவையால் நாம் பாதுகாப்பாய் உணர்கின்றோம். பொதுமக்கள், அனைத்து அமைச்சர்கள், ராணுவ வீரர்கள் அனைவரும், பாதுகாப்பு படை வீரர்கள், போலீஸ், காவல்துறை அனைவரும் இந்த பேரணியில் கலந்துருக்கிறாங்க. இந்திய ராணுவத்திற்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு நன்றி. 4 கிலோமீட்டர் சென்ற பிரம்மாண்டமான பேரணி போர் நினைவு சின்னம் அருகே நிறைவடைந்தது. இந்த பேரணியில் கட்சி சார்பற்ற முறையிலே பொதுமக்கள் பங்கேற்று வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறார்கள். ஆகவே நாம் இந்திய அரசின் தேச பாதுகாப்புக்கான இந்த நடவடிக்கையை வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். அதே வேளையில் இது ஒரு போராக மாறிவிடக் கூடாது என்கிற கவலையையும் பதிவு செய்கிறோம். இதனிடையே இந்திய ராணுவத்திற்கு ஆதரவான ஒற்றுமை பேரணியை நடத்திய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக ஆளுநர் RN ரவி தனது எக்ஸ் தள பதிவில் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.